பெண் குழந்தைகளை பெற்றவர்களுக்கு கடைசி காலத்தில் கண்டிப்பாக சாப்பாடு உறுதி, நல்லா பார்த்துப்பாங்க, அப்படி பெருசாக பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களே. ஆம்பளை பிள்ளை பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க? பெண் குழந்தை பெற்றவர்கள் பாக்கியசாலி, பொன் குழந்தை பார்த்துக்கும்னு சொல்கிறாங்க. இந்த பொன் குழந்தை தான் உன் கடைசி காலத்தில் சாப்பாடு போடும், அந்த பொன் குழந்தை தான் உன்னை பார்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தான். அப்படியா? சரி, சந்தோஷம். அப்போ ஆம்பளை பிள்ளை பெற்றவங்க என்னங்க பண்ணுவாங்க? அந்த பெண் குழந்தைங்கள் அவங்க அப்பா அம்மாவை கேர் எடுத்துக்கிற மாதிரி அந்த மாமியார் மாமனாரையும் பார்த்துக்கலாம்ல. அவங்களையும் பார்த்துக்கிட்டா ஆம்பளை பிள்ளை பெற்றவங்களும் பாக்கியசாலியாக தானே இருப்பாங்க. அங்கே யார் முடிவெடுக்கிறது? எந்த யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்த்தாலும் எங்கள் வீட்லேருந்து வராங்க, ஐயோ என்னால் முடியாது அப்படிங்கிறது. ஐயோ அம்மா அப்பா வந்திருக்காங்க பாருண்ணே, இப்போ தானே வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அம்மா அப்பான்னா உங்கள் அம்மா அப்பா ஆனதுக்கும் ஐயோ எங்கள் அம்மா அப்பாவை. ஏங்க இப்படி ஒஸ்டான ஒரு தாட்டை பரப்புறீங்க எல்லாரும்? எவ்வளோ நல்ல லேடிஸ் இருக்காங்க, மாமனார் மாமியார் கடைசி வரைக்கும் நல்லபடியாக பார்த்தவங்களும் இருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் எடுத்து போடுங்க. நல்ல விஷயங்களை சொல்கிறப்ப தான் இதெல்லாம் நடக்குதாக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த தலைமுறைகள் எல்லாம் அப்படியே இருக்கும். இல்லைன்னா என்ன கேட்குங்க, மாமனார் மாமியார் கூட பையன் மட்டும்தான் வேணும், அவன் இவ்வளோ சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணிட்டு போய் வாழ்ந்துட்டு அப்படியே அதில் முடிஞ்சு அவங்க அப்பா அம்மா கூட டூர் போவாங்க, அவங்க அம்மா கூட அப்படி அந்த மாதிரி வாழ்ந்துட்டு போகிறது தான் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங் பண்ணாதீங்க. அதை உடைத்து கொஞ்சம் முடிஞ்சால் இப்படி மாற்றுங்க. மாமனார் மாமியாரை பார்த்துக்கிற மருமக மாதிரி கண்டென்ட்லாம் போடலாம் தானே. மாமனார் மாமியார் அவங்க பார்த்துக்கிட்டா முதியோர் எல்லாம் எதுக்கு? அம்மா அப்பா ஒரு வார்த்தை சொன்னால் எப்படி கோச்சிக்காமல் திருப்பி அவங்கள ஒத்துக்கிட்டு அவங்கக்கிட்ட போய் திருப்பி பேசுகிறாங்களோ அது மாதிரி மாமியார் எது சொன்னாலும் மாமனார் எது சொன்னாலும் அதையும் ஏற்றுக்கலாம் தானே. நம்ம அப்பா அம்மா மாதிரி நினச்சிக்கிட்டு போகலாம்ல. அதை பசங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் 3 வேளை சாப்பாடு வேணும், வீட்டில் நிம்மதி வேணுங்கிறப்ப அந்த பொண்டாட்டிங்க என்ன சொல்லுதுங்களோ அதை கேட்டுடுறாங்களோ, அம்மா அப்பாவை நீங்கள் போய் எங்கேயாவது நிம்மதியாக இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்களோ. தப்புமா. பொம்பளை பசங்களுக்கும் சொல்கிறேன், இப்போ இருந்துகிட்ருக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன், வர தலைமுறைகளுக்கும் சொல்கிறேன், மாமனார் மாமியாரையும் பார்த்துக்குங்க. பொண்ணியம் அங்கே தான். நம்ம அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், அதே ஈக்குவலுக்கு மாமனார் மாமியாரையும் கவனிச்சுக்கிறோம்.